திரு நித்யானந்தம் சார், என்னன்னா தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் 39 தொகுதிகளில் 37 தொகுதிகளில் திமுக முன்னிலையும், பாஜக ஒரு இடத்துலையும், அதிமுக ஒரு இடத்துலையும் முன்னிலை வைப்பதாக தகவல். இறுதிக்கட்ட முடிவு மதியத்துக்கு மேலே தான் தெரிய போகுது. அதிமுகவுடைய நிலை இந்த அளவிற்கு போனதற்கு என்ன காரணம் நினைக்கிறேன்? எடப்பாடி அவர்கள் தலைமையில் தான் ஒரு எம்ஜிஆர், தான் ஒரு ஜெயலலிதா என்ற கற்பனையிலே அவர் வாழ்ந்து கொண்டிருந்தார். அந்த கற்பனை இன்றைக்கு சின்னாபின்னமாக்கிறது. நான் ஒவ்வொரு முறையும் விவாதங்களிலே சொல்லுவேன், எல்லோரையும் அரவணைத்து சென்றால் நிச்சயமாக ஜெயலலிதா அம்மையாரும் எம்ஜிஆர் அவர்களும் காப்பாற்றிய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை தமிழகத்தில் காப்பாற்ற முடியும். ஏன் என்று சொன்னால், தமிழகத்தை பொறுத்தவரையிலே திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எதிர்ப்பான வாக்குகள் தான் அதிகம் இருக்கிறது. அந்த அதிகமான திராவிட முன்னேற்ற கழக எதிர்ப்பு வாக்குகளை பெறுவதற்கு ஒரு ஒன்றுபட்ட அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தால் தான் முடியும். அதில் எம்ஜிஆரும் ஜெயலலிதா அவர்களும் இருக்கின்ற பொழுது அதை சாதித்து காட்டினார்கள். அந்த நூலை பிடித்து அவர் சென்றிருப்பாரேயானால் நிச்சயமாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இந்த பின்னடை வந்திருக்காது. ஆனாலும் கூட அமித்ஷா போன்றவர்கள், டெல்லியிலே இருந்து வந்தக்கூடிய தலைவர்களுக்கு புரிந்திருக்கக்கூடிய விஷயம் கூட, எடப்பாடி அவர்களிடத்தில் பல முறை மண்டாடி சொல்லியும் இல்லை என்று சொல்லி அவர்களை சேர்க்க மாட்டேன், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து சென்றவர்கள் நம்முடைய சசிகலா அம்மையார் அவர்களை சேர்க்க முடியாது, யாரால் வந்தாரோ அவர்களை, பன்னீர்செல்வத்தும் ஓபிஎஸ் அவர்களை சேர்க்க முடியாது. என்ன நீங்கள் யார் யாரோடையோ சேர்றீங்க, திமுகவை பங்காளிங்கிறீங்க, உங்கள் கூட இருந்தவன், நீங்கள்லாம் ஒரே குடும்பமாக இருந்தீங்க, உங்களை சேர்க்க மாட்டேன்னா அது என்ன ஒரு அகம்பாவம்? தான் ஒரு ஜெயலலிதா, தான் ஒரு எம்ஜிஆர் நினைப்பா, அவர்களுக்கு கூட இவ்வளோ அகம்பாவம் இருக்கவில்லை. மக்களை அவர்கள் நம்பினார்கள், மக்களிடத்தில் அவர்கள் சென்று கேட்டார்கள். எனவே இது எடப்பாடி அவருடைய இருமாப்புக்கு, அவருடைய கட்சியை அவர்தான் நடத்த வேண்டும், இப்படித்தான் நடத்துவேன் என்று அவர் சொன்னதன் காரணமாக மக்களிடத்திலிருந்து விலகி இருக்கிறார்கள். இன்றைக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு இடம் என்று சொன்னால் ஒரு இடம் கூட வராமல் இருக்கலாம், இல்லைன்னு சொல்ல. எந்த ஒரு நோட்டாவோடு போட்டி போடுகின்ற பாரதிய ஜனதா கட்சிக்கும் ஒரு இடம், உங்களுக்கும் ஒரு இடம் லீடிங்குங்கிறான். அப்போ யார் வளர்ந்திருக்கிறார்கள், யார் தேய்ந்திருக்கிறார்கள்? என்ன காரணம்? பாரதிய ஜனதா கட்சி உங்களோடு இருக்கத்தானே கேட்டார்கள். கதவுகள் திறந்திருக்கிறது என்று அமித்ஷா போன்றவர்கள் எத்தனை முறை சொன்னார்கள். அதையெல்லாம் கேட்காமல் போனது தான் எடப்பாடி அவர்களுடைய இருமாப்பும் ஆணவமும் தான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு இந்த நிலைக்கு வந்திருக்கிறது. நிச்சயமாக எதிர்காலத்தில் சசிகலா அம்மையார் அவர்களும் ஓபிஎஸ் அவர்களும் மற்ற எடப்பாடி அல்லாத மற்ற தலைவர்களும் ஒன்று சேர்ந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்த்தால் ஒரு வலுவான எதிர்க்கட்சியாக 26 வர முடியும், அல்லது ஆளுங்கட்சியாக கூட வரலாம். பாரதிய ஜனதா கட்சி அந்த கூட்டணியிலே அமையலாம். இதற்கான வாய்ப்பு இன்னும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இருக்கிறது. அதை அவர்கள் நழுவ விட்டார்கள் என்று சொன்னால் நிச்சயமாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற வரலாறு சட்டமன்றத்தில் இல்லாமல் அங்கே பாரதிய ஜனதா கட்சியுடைய தலைமையோ, பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சியின் பெரும்பான்மை பங்கோ இருக்கக்கூடிய ஒரு மாற்று அரசியலை மிக விரைவில் காண முடியும். ஒரு தேசிய கட்சி ஆளுங்கட்சியாக கூட்டணியாக ஆள்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சட்டமன்ற வரைபடத்திலே இல்லாமல் போகும். அந்த பாவம் முழுவதும் எம்ஜிஆர் அவர்களும் ஜெயலலிதா அவர்களும் அவர்களுடைய அந்த சாபம் நிச்சயமாக எடப்பாடி அவர்களை வாழாய் விடாது. எனவே நம்முடைய சசிகலா அம்மையாரையும் ஓபிஎஸ்ஸையும் சேர்த்து ஒன்றுபட்ட அதிமுகவை போராடினால் தமிழகத்திலே அவர்களுக்கு ஒரு மூச்சு விடுவதற்கான வாய்ப்பு கிடைக்கும், மீண்டும் பழைய நிலைக்கு வருவதற்கான வாய்ப்பும் கிடைக்கும். அதனால் ஒன்று சேர்ந்தால் உண்டு வாழும்.